ஆண்டவரும் உலக ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, வெளிப்புற மாற்றத்தை விட உள்ளத்தின் மாற்றமே தேவனுக்கு பிரியமானது என்பதை இந்த வசனம் உணர்த்துகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் துக்கத்தையும் மனம் திரும்புதலையும் வெளிப்படுத்த மக்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்தார்கள். ஆனால் தேவன் வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழியுங்கள் என்று கூறுகிறார். ஒரு மரத்தின் இலைகள் மட்டும் வெட்டினால் அது சில நாட்களில் அழகாக தோன்றலாம். ஆனால் அதன் வேர் நோய் இருந்தால் மீண்டும் அது வடிவத்தில் மாற்றம் ஏற்படும், வாடிவிடும். அதுபோல வெளியில் நாம் நல்லவர்களாக தோன்றினாலும் உள்ளத்தில் பாவம், கசப்பு, பெருமை, மன்னிக்காத மனம் இருந்தால் உண்மையாகவே மாற்றம் ஏற்படாது. தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறார். இந்த வசனம் மிகப்பெரிய ஆறுதல் என்னவென்றால், நாம் எவ்வளவு தூரம் விலகி போனாலும் தேவன் திரும்பி வருகிறவர்களை நிராகரிப்பவர் அல்ல. அவர் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். நாம் உண்மையாகவே மனம் திரும்பி அவரிடத்தில் வந்தால் அவர் மன்னித்து புதுப்பித்து புதிய ஆசீர்வாதங்களை தர வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களை வெளிப்புற தோற்றத்தை அல்ல, உங்கள் இருதயத்தின் நிலையை பார்க்கிறார். இன்று உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் திரும்பி அவரிடத்தில் திருப்புங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இன்று உங்கள் இருதயம் தேவனுடைய கிருபையினாலும் புதுப்பிக்கப்பட்டு சமாதானமும் ஆசீர்வாதமும் நிறைந்த நாளாக அமைய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. God bless you.